நீங்க கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. இருளின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள், அதனால பாவம் உங்களை என்ன செய்யாது. ஏன்னா தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க வைக்கும். அந்த பிரகாசம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். என்ன மாற்ற முடியுமா? என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு உன்னிடத்திலே வருகிற போது எந்த மனுஷனையும், எந்த சூழலையும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனையும் அவர் திரும்ப என்ன செய்ய முடியுமா? பிரகாசிக்க வைக்கிறவர். அவரை சார்ந்து அவரோடு கூட நீங்க நடக்கிற போது நீங்க ஒரு காலம் என்ன செய்ய மாட்டீங்களா? இருளிலே இருக்க மாட்டீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துவார். தேவன் எதிர்பார்க்கிறவைகளை செய்தாக வேண்டும். அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது எவ்வளவு ஆசீர்வாதங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, பரலோகம் தருகிற சகல நன்மை உங்களுக்கு வருமா? தேவன் பரலோகத்திலிருந்து என்ன செய்வாராம்? யாக்கோபு அப்படிதான் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறதா? இறங்கி வருகிறது. இங்க பவுல் சொல்லுகிறான், பரம ஈவை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். ஏன்னா நீங்க தேவனுக்காக பிரகாசிக்கிற போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு ஒரே ஒரு முறை தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஒரு முறை பிரகாசிக்கப்படுகிற அனுபவம் எதை கொண்டு வருகிறதா? பரலோகம் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் ருசி பார்க்கும்.